அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைய வீடியோ பதிவுன்றது ஒரு திருமண பொருத்தம் எப்படி நம்ம ஏஎல்பி முறையில் பார்க்குறோன்றது தான் இன்றைய வீடியோ பதிவு. இது வந்து சமீபத்தில் வந்த பொருத்தம் பார்க்கறதுக்காக வந்த ஜாதகம். ஓகே, பெண்ணுக்கு வந்து வயசு வந்து 22 வருஷம் 5 மாதம் 12 நாள், பிறப்பு லக்னம் கன்னி. இன்றைய அட்சய லக்னம்ன்றது விருச்சிகம் போயிட்டு இருக்குங்க. எங்கள் நட்சத்திரமா அனுஷம் 3. அதே மாதிரி ஆணுக்கு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 4 மாதம் 1 நாள் ஆகுது வயசு. பிறப்பு லக்னம்ன்றது விருச்சிகம். இன்றைய வயதிற்குரிய அட்சய லக்னம்ன்றது ஏஎல்பி லக்னம் கும்பம் போயிட்டு இருக்கு. இவருக்கு வந்து இயங்க நட்சத்திரமா சதயம் போயிட்டு இருக்குங்க. சரி, நம்ம ஏஎல்பி முறையில் திருமண பொருத்தத்துக்கு வந்து ஒரு சில விதிமுறையில் வந்து நம்ம பெருமதிப்பிற்குரிய குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி அவர்கள் உருவாக்கியிருக்காரு. அதுபடி பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஏஎல்பி லக்னத்திற்கு ஆணோட ஏஎல்பி லக்னம் 2, 6, 8, 12 வந்து அமையக்கூடாதுங்க. இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் ஏஎல்பி லக்னம்ன்றது வந்து விருச்சிகம், ஆணுக்கு வந்து ஏஎல்பி லக்னம்ன்றது கும்பம். அப்போ விருச்சிகம் டு கும்பம், அப்போ 2, 6, 8, 12 அமையலை. அப்போ லக்ன பொறுத்து இருக்கு. சரி, அதே மாதிரி பெண்ணோட 7ஆம் பாவகத்துக்கு ஆணோட ஏஎல்பி லக்னம் 2, 6, 8, 12 வரக்கூடாது. பெண்ணோட 7ஆம் பாவம்ன்றது என்னதுங்க? ரிஷபம். ஆணோட ஏஎல்பி லக்னம் கும்பம். அப்போ ரிஷபம் டு கும்பமா என்ன வந்திருக்கு? 10. அப்போ 2, 6, 8, 12 வந்து அமையலாம். அப்போ 7ஆம் பாவம் பொருத்தமாகவும் இருக்கு. பொண்ணோட ஏஎல்பி லக்னத்திற்கு ஆணின் ஏஎல்பி லக்னம் 1, 3, 5, 7, 9, 11 அப்படின்னு சொல்ற ஒற்றைப்படையா அமைஞ்சா நல்லது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையா இல்லை. ஏன்னா பெண்ணோட ஏஎல்பி லக்னம்ன்றது விருச்சிகம், ஆணோட ஏஎல்பி லக்னம்ன்றது கும்பம். அதே மாதிரி பெண்ணோட திசைக்கு ஆணோட திசை வந்து சனி திசையா இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு வந்து சனி திசை போயிட்டு இருக்கு, ஆணுக்கு வந்து ராகு திசை. சரி, அப்போ திசை பொருத்தம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இருவருக்கும் லக்ன பொருத்தம் இருக்கு. உடல் பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா 50% மேலே இருக்கணும். இவங்களுக்கு வந்து 62% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனப்பொருத்தம் 50% இருக்கணும், மேலேயே இருக்கு. தாம்பத்திய பொருத்தம் இல்லை, அதாவது மனதளவில் தாம்பத்தியத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள்ன்ற மாதிரி வருது. சரி, இப்போ இந்த 10 பொருத்தம் சொல்றாங்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்த்துருவோம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து அட்சய ராசின்றது அனுஷம் போயிட்டு இருக்கு, ஆணோட அட்சய ராசின்றது திருவாதிரை. 10 பொருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தின பொருத்தம், அதாவது நட்சத்திர பொருத்தம் சொல்லுவாங்க. நட்சத்திர பொருத்தம்னா என்னது? இருவரோட ஆரோக்கிய நிலை. இரண்டாவது வந்து கணப்பொருத்தம், அதாவது 2 பேரோட குணநலன்கள். மூணாவது பொருத்தம் வந்து மகேந்திர பொருத்தம், அதாவது வம்சம் விருத்தி அடைய புத்திர பாக்கியம் பெறதுக்கு தான் வந்து மகேந்திர பொருத்தம் பார்க்கறது. 4 வந்து ஸ்திரீ தீர்க்கம், பெண்ணோட ஆயுள். 5வது பொருத்தம் யோனி பொருத்தம், இது வந்து ரொம்ப 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 முக்கியமான பொருத்தம் தாம்பத்தியத்திற்கு. 6வது பொருத்தம் வந்து ராசி பொருத்தம், இருவரோட இணக்கம், உறவினரோட ஒற்றுமை எப்படி இருக்கும்ன்றத ராசி பொருத்தம் பார்க்கறது. 7வது பொருத்தம் வந்து ராசி அதிபதி பொருத்தம். இது எதுக்கு பார்க்கணும்? இருவரும் கருத்து ஒற்றுமையோடு இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 8வது பொருத்தம் வந்து வசிய பொருத்தம், இருவரோட பாச பிணைப்பு தான் வந்து வசிய பொருத்தம் பார்க்கறது. 9 இதுவும் வந்து மிக மிக முக்கியமான பொருத்தம் ரஜு பொருத்தம், இருவரின் அந்யோன்யம். 10வது பொருத்தம்ன்றது வேதை பொருத்தம், வாழ்வின் ஏற்ற இறக்கங்கள்ல ஒற்றுமையா இருக்காங்களான்ட்டு. ஸோ இந்த 10 பொருத்தங்கள்ல யோனி பொருத்தமும் ரஜு பொருத்தமும் கட்டாயம் பொருந்தணும். இந்த ரெண்டும் வந்து பொருந்தலைன்னா பொருத்தம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஒன்று பொருந்தி ஒன்று பொருந்தாம இருந்தா கூட அது அவ்வளவு நல்லா சரியா வராதுங்க. ஸோ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நம்ம அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் திருமண பொருத்தம் பார்க்கறது நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு பார்ப்போம். அந்த 20 வருஷத்துல வந்து முக்கியமா ஃபர்ஸ்ட் வர்ற வந்து 5 to 6 வருஷம் கொஞ்சம் சுமாரா அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாம இருந்துச்சுனாக்கா ஒரு 6 வருஷம் இந்த திருமண வண்டியில் வண்டி இழுத்துட்டு ஓட்டாங்கன்னா அடுத்து வர காலங்கள் அவங்க பழகிடுவாங்க, டியூன் ஆகிடுவாங்க. அப்போ அடுத்து வர்றது வந்து நல்லா இருக்கும். பட் இந்த 6 வருஷத்துக்குள்ளாரியே வந்து பிரச்சனைகள் பொருத்தம் இல்லைன்னு வந்துச்சுன்னா அது வந்து சரியா வராதுங்க. அப்போ இவங்க இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2 முக்கியமான பொருத்தமான யோனி பொருத்தத்துலையும் ரஜு பொருத்தத்துலையும் யோனி பொருத்தம் வந்து இல்லை. அப்போ தாம்பத்தியம் வந்து சரியா இருக்காது. தாம்பத்தியம் சரியா இல்லாட்டினாலே வந்து மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து வேற வேற விதமான காம்ப்ளிகேஷன் கொண்டு போய் விட்டுரும், வச்சுங்களா. அப்போ நம்ம
சுமாராக இப்போ வந்து ஒரு 6 வருஷம், ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த 2 பொருத்தத்தில் வந்து ஒரு பொருத்தம் இல்லைன்னு வந்துருச்சு. அதனால நம்ம 20 வருஷத்துக்கு ஆய்வு பண்ணல. நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2030 வரைக்கும் ஆய்வு பண்ணுறோம். 2030 வரைக்கும் ஆய்வு பண்ணும்போது என்னென்ன பொருத்தம் வருது, என்னென்ன பொருத்தம் இல்லை அப்படின்னு பார்த்தா, இந்த 2030 வரைக்குமே இவங்களுக்கு வந்து யோனி பொருத்தம்ன்றது இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டே வந்து அடி வாங்கிடுது, தாம்பத்தியம் வந்து சரியா அமையாதுன்றது அடி வாங்கிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை இப்போ இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள், எந்தெந்த வருஷம் யாரால பிரச்சனை வரும் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பெண்ணுக்கு அனுஷம் 4 வரும்போது சந்திரன் சனி பகவான் 8ல் இருக்கிறது பொருத்தம் இருந்துச்சு. வெளிநாட்டுக்கு போகிற பேச்சாளர் தடை. அடுத்து கேட்டை 1 வரும்போது, அதாவது 4 மே 2026 14 ஜூன் 2027 வரைக்கும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு வந்து சரியாக நிறைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்கும், ஆனால் நிறைவேறாது. அதே மாதிரி ஆண் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சதயம் 2, 1 மார்ச் 2025 11 ஏப்ரல் 2026 வரைக்கும். அப்போ என்ன ஆகுதுங்க, ஜாதகரின் தாயாரால் வந்து பிரச்சனை வரும். அதாவது இந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாமியாரால் பிரச்சனை வரும். அப்புறம் அடுத்து இந்த ஆணுக்கு சதயம் 3 வரும்போது 11 ஏப்ரல் 2026 21 மே 2027 வரைக்கும். அப்போ என்ன ஆகுது, சுக்கிர பகவான் 2ல் இருப்பார். அப்போ ஜாதகர் சித்தபிரம பிடிச்ச மாதிரி இருப்பார். அப்போ மன வாழ்க்கை நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி 2030 வரைக்குமே இவங்களுக்கு வந்து பொருத்தமில்லாத சூழ்நிலை, பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஜாதகம் வந்து பொருத்தமில்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லி அனுப்பணுங்க. இதே வந்து இந்த யோனி பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தமும் நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 20 வருஷம் ஆய்வு பண்ணுவோம். அப்போ அந்த 20 வருஷத்தில் வந்து ஒரு வருஷம் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள், அதாவது ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள், இந்த ஒவ்வொரு ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாள் ஆணோட ஜாதகத்துக்கும் பெண்ணோட ஜாதகத்துக்கும் வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்லுவோம், இந்த பெண்ணுக்கு வந்து இந்த வருஷம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த பிரச்சனை யாரால வருது, அதுக்கு என்ன தீர்வு, எல்லாமே வந்து நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் சொல்லிடுவாங்க. ஸோ நார்மலாக வந்து திருமண பொருத்தம் பார்க்கறது ராசி பொருத்தத்தை மட்டும் வச்சு பார்ப்பாங்க. நம்ம அட்சயலக்ன பദ്ധதியில் வந்து இன்னும் ரொம்ப ஆழமாக போய் டீப்பாக போய் முக்கியமான 2 பொருத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு, அடுத்து அந்த மாதிரி பொருத்தம் வந்துச்சுன்னா அடுத்து 20 வருஷத்துக்கு ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாளுக்கும் வந்து என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் இவங்க திருமண வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ற வந்து துல்லியமாக சொல்லிடுவோம். ஸோ இந்த மாதிரி அற்புதமான தெய்வீகமான அட்சயலக்ன பദ്ധதி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கி எனதரமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. எல்லோரும் வாழ்க வளமுடன். வணக்கம்.